கர்த்தாவே, வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தரும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, நீ ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். ஆண்டவரே சோதரம், உடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள் கர்த்தாவே. சோதரம், வேதத்திலிருந்து எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 33, 34 வாசிங்க. 7 மத்தேயு 27, 33, 34 வாசிங்க. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனமில்லாதிருந்தார். போதும் போதும். அதாவது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அல்லேலூயா. சரித்திரத்தில் சொல்றாங்க, சிலுவையில் அறையப்பட்ட எத்தனையோ மனிதர்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ரோமர் காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேச துரோகிகளை, கொடும்பாவிகளை சிலுவையில் அறைவாங்க. பரபாஸ் யாரு? ஆமா. அதாவது அப்போது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவனர் தான். அந்த மாதிரி ஆட்கள்ல காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்துச்சான். ஒவ்வொரு பண்டிகையிலும் அப்படிப்பட்டவர்கள் விடுதலையாகணும். அப்போது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒரு பெரிய தேச துரோகி இருந்திருக்கிறான். இவங்களை இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சிலுவையில் அறிகிற நேரத்தில் கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுப்பாங்களாம். ஆனா அவர் அதை ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கவே மனதில்லாத இருந்தாராம். இல்ல அதாவது அந்த கசப்பு கலந்த காடி என்ன நல்லா ரொம்ப நாள் நல்லா புளிக்க வச்சு நல்லா ஊற வச்சு நல்லா இது பண்ணி அதை வைக்கும்போது என்ன ஆகுதான், உடம்பு வலி எல்லாம் மறந்துடுமா. அந்த சிலுவையில் அரைக்கும் போது ஜிவ்னு அப்படி உடம்புல இதாகி அந்த சிலுவையில் அரையறதுனால ஒரு பாடுகள், வேதனை எல்லாம் தெரியாம தற்காலிகமா கொஞ்சம் ஆமா போதையில மழங்கி இருக்கிற மாதிரி அந்த வலி நிவாரணி அந்த மாதிரி குடி கொடுத்து அந்த மாதிரி இருப்பாங்களாம். அதாவது இந்த ஆபரேஷன் பண்ணும்போது கூட அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, குளோரோபம் போட்டு மழக்க மருந்து அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்களாம். அப்படி அது வாஞ்சிப்பாங்களாம். அந்த சிலுவையில் அறையப்படுறாள் அது கொடுப்பாங்களா சீக்கிரம் அது நல்லா இது பண்ணி உடம்பு வலி நீங்குமான்னு அது அப்படியே தாகமா இருப்பாங்களாம், அவளோடு இருப்பாங்களாம் எல்லாருமே. ஆனா இயேசு அதை குடிக்க மனதில்லாது இருந்தாராம். ஒரே ஆள் அது வானான்னு அது விரும்பாத ஆள் இயேசு ஒருவர் தானா. அல்லேலூயா. கரெக்ட். அதாவது என்னன்னாக்கா, ஆமா, அதாவது இதுல இருந்து நம்ம ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது இது எப்படின்னாக்கா, தற்காலிக ஒரு பரிகாரங்களை நிவாரணத்தை தேடி மனுஷன் நிறைய அலைகிறான், புரியுதா? ஆனா இயேசு என்ன பண்ணா, குடிக்க மனதில்லாது இருந்துட்டு சும்மா இல்ல, அங்க ரத்தத்தை சிந்தி அந்த வலி நிரந்தரமா நீக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்துட்டு இருக்காரு. செய்தாரா இல்லையா? பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரு. அங்க சிலுவையில் அறைங்க மேல ஒரே கசப்பும் வெறுப்பும் பகையும் காட்டிட்டு இருந்தாக்கா வலி இன்னும் கூட்டிட்டு தான் போகும். ஆனா இவர் அது மனதில்லாது இருந்துட்டு அந்த பாவ நிவர்த்தி செய்கிற அந்த இயேசு ரத்தத்தை சிந்தத்துல ஒரே நோக்கமா இருக்கிறார். அதான் ஆமா, அதான் மீட்புக்காக அந்த பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நீங்க 3ஆம் நாள் விடுதலை ஆகணும். விடுதலையாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு மாதிரியாக செய்து காட்டுறாரு.
அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். அந்த பாவத்தின் மரணத்துக்கு நிவாரணம் பண்ணணும். அதுக்கு தன்னுடைய ஜீவனை அங்க சிந்தத்துல, அந்த ரத்தத்தை சிந்தத்துல குறியா இருக்கிறாரு. அப்படி குறியா வந்து என்ன பண்றாரு? வியாதி ஜெயிக்கிற உலகத்தில் வியாதி சுமந்தாரா? அதுவும் இப்போ சாபத்தை சுமந்தார். அப்புறம் தரித்திரத்தை நீக்கினாரு. அப்போ பாவத்திலிருந்து மரணம் என்னென்ன கேடுபாடு எல்லாத்தையும் என்ன பண்றாரு? பரிகாரம் பண்ணி ஜீவ ரத்தத்தை பாவத்தை தேவநீதித்து இயேசு சாமட வாக்குத்தெல்லாம் கொடுக்கிறாரு. யாரு கொடுக்கிறாரு? கைவிட்ட பிதா கொடுக்கிறாரு. ஈட்டால் குத்துற மாம்சமான யாரும் கொடுக்கிறாரு. அப்ப கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நிரந்தர விடுதலை, மரணத்தையே விட்டு ஏந்து வர, சாவுக்கு சரீரத்தில் உயிர்ப்பிக்கிறதுல கல்லை புரட்டி போட்டு வானத்தில் சகல அதிகாரம் பெற்றுக்கிறாரு. அப்ப இதுல நமக்கு என்ன, நம்ம கூட என்ன பண்றோம்னாக்கா இந்த பாவ நிவர்த்தி செய்யற வேலையில கவனத்தை குறைவு, அது பத்தி உணர்வே இல்லாம யாராவது தற்காலிகமா நமக்கு யாராவது அந்த நேரத்துக்கு யாராவது நமக்கு பிரச்சனை தேக்கிறதுக்கு இப்படிதான் கவனம் நிறைய பேருக்கு போகுது. இப்போ அது ஒண்ணு, இப்போ நான் உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ மருத்துவம் பாக்குறோம், மருத்துவம் பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா டாக்டர் வந்து பாவ நிவர்த்தி செய்யன்னு சொல்லுவாரா? பாவ சொல்ல மாட்டாரு. ஆனா என்ன பண்றாரு? ட்ரீட்மெண்ட் பண்றாரு, இன்ஜெக்ஷன் போடுறாரு, மாத்திரை கொடுக்கறாரு. அதெல்லாம் ஒரு காடி மாதிரி தான். தற்காலிக ஒரு சுகத்துக்காக, வலி நீக்கத்துக்கு தான் அவங்க எல்லாம் செய்யறாங்க. எவ்வளோ படிச்சு வராங்க. MBBS டாக்டருக்கு படிக்க எல்லாம் படிக்கிறாங்க. நல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டுறாங்க, ஆப்ரேஷன் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாம் பண்ணி தற்காலிகமா என்ன பண்றாங்க? அந்த வியாதியை கட்டுப்படுத்துறாங்க, வியாதியை நீக்கிறாங்க, மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்னாக்கா அது மேல அதிக கவனத்தை வச்சுட்டு நிரந்தர விடுதலை கொடுத்து பாவத்துக்கு பரிகாரம், தேவனத்தில் அன்பு, பிரணத்தில் பிரதான கற்பனை அன்பு, ஜீவனை பரிபூர் ஜீவனை கொடுத்து விடுதலையாவது மேல கவனத்தை குறைவா இருக்குதுனால நம்ம காலமெல்லாம் இந்த காடி யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது இப்படி இந்த கவனத்தை இப்படி திருப்பிடுறோம். அதான் சொல்றேன், நிரந்தரமான தீர்வு வராது. அப்போ நம்ம தற்காலிக தீர்வு மேல தான் அதிக கவனிச்சது. அதையே நாடி நாடி உலகத்தார் இயேசு அறியாது என்ன பண்ணுவோம், அதையும் போலாம். அதுவும் நிலைமை மோசம் தானே. அப்ப என்ன பண்றாங்க? லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் என்ன பண்றாங்க? மருந்துகளை வாங்குறாங்க, மருந்துகளை செலவு பண்றாங்க. அது எல்லா இடம் உலகம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்போ அடுத்து அது ஒண்ணு. அப்புறம் பண கஷ்டம் வருது. பண கஷ்டம் வந்தா என்ன பண்றோம்? வந்துதான் என்ன, பைனான்ஸ் தேடி போறோம். யாராவது கடன் கொடுப்பாங்களா? தற்காலிகமா, அது ஒரு சுகம் தானே. தற்காலிகத்துக்கு பிரச்சனை தெரிஞ்சு என்ன பண்றான்? ஆனா கடங்காரன் வந்து பாவத்தை சொல்லுவான். அப்புறம் பேங்க்ல லோன் கொடுப்பாங்களான்னு போறோம். இதெல்லாம் தேர்றமா இல்லையா? இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் யாரும் தவிர்க்க முடியாது. ஆனா சில வாங்கிறோம், கட்டுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இயேசு உலகத்துல தரித்திரமானா சிலுவையில. அங்க வந்து யாராவது எனக்கு கடன் தொழில் தீபாவனா அதெல்லாம் பாத்துக்கல. இல்ல யாராவது எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? எல்லா வியாதியும் நான் சுமந்துக்கினேன். எங்க ஊர் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? சிஎம்ஸ் கிறிஸ்டியன் வெள்ளூர், இந்தியாவிலும் ஆசியாவில் பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கதான் நானும் இருந்தேன். அப்போ எல்லா இந்த வட மாநிலத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. கேன்சர் பேஷண்ட், அது பேஷண்ட், இது பேஷண்ட் எல்லாம் வருவாங்க. அப்போ ஏசு எல்லா வியாதியும் சிலுவையில் சுமந்தார் சொல்லப்பட்டிருக்குது. அவர் போய் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் தான், பேரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். அங்க போய் எனக்கு வியாதி சுகமாக நாங்க நேரத்தை வீணச்சின்னு இல்லை 3 நாளா. ஏசு என்ன பண்ண? அவருடைய தழும்புகளால் சும்மா அந்த இயேசு ஜீவ ஜீவரத்தை முழு உலகத்தை கொடுக்கறதுல தீவிரமா இருக்கிறார். கவனம் அதில் அதிகம் செலுத்துறாரு. அதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. இல்ல விளையாடு அதான் எடுக்கலாம் நம்ம. ஆனா நம்முடைய கவனம் வந்து நிவர்த்தி செய்தல் கவனம் இருக்குது. அதான் என்னுடைய பாயிண்ட். ஆமா ஆமா, நிரந்தரமான தீர்வு நம்ம செய்யறோமா? உலகத்தை அன்புகிறோமா? கிறிஸ்துவ அன்புக்கு தேவ நீதி உயிர்த்தல் கொடுக்க கவனமா இருக்கணும்ன்ற கேள்வி. அப்படி செய்தாக்கா ட்ரீட்மெண்ட்டும் பலிக்கும், வியாதியும் நீங்கும். பசுத்தாவே தேவதூத கல்லைய தடையை நீக்கி போடும், அதிசயம் நந்தரும். புரியுதா? சொல்ல புரியுதா? அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, என்னதான் நீ இந்த காடியை கொடுத்து நீ என்னதான் வலியை தற்காலிகமா நீ நினைக்கினா கூட பாவம் பரிகரிவே வியாதி நிரந்தரமா போகாதப்பா. இதுக்கு நிரந்தரமா போனோம்னாக்கா கைவிட்ட பிதாவுக்கும் காட்டி கொடுத்த இதாசும் முழு உலகத்துக்கும் நான் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் கொடுத்தால் ஒழிய ஏன் பிரச்சனை நிரந்தர பிரச்சனை பேட தொலையாது. அதான் பாயிண்ட். அல்லேலூயா. அப்போ இதை நல்லா செஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏசு நமக்கு மாதிரியா தான் செஞ்சு காட்டினாரு. அது வந்து அவருக்காக செய்யல. ஒவ்வொரு மனுஷனும் இதை செய்ய எல்லாம் ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிமைட்டு தான் வந்துக்கிறாங்க. பெரிய பணக்காரன் பள்ளியா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஏழை பள்ளியா இருந்தாலும் சரி, காட்டு வாசியா நாட்டு வாசியா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிதான், நான் துர்குணத்தில் உருவானேங்குது. அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் இயேசு ஜீவன். அந்த ஜீவன் நானே வழி சத்திய ஜீவனமா இருக்கிறேன்.
நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். சிலுவையில ஜீவனை தான், ஜீவன்னா அதான் பரிகாரம், பரிசுத்த ஜீவ சட்டம் ஜீவ ரத்தம், அதுதான் பிதாவாகி தேவனுக்கு சுகந்த வார்த்தையா கொடுக்கணும். அதான் ஆமா, கிறிஸ்து தேவ வார்த்தை, அந்த அவர் வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அளவற்ற அன்பு. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதிபுரம், விசுவாசம், சாந்தம், இச்சையம், ஐஸ்வர்யம், கணம், மகிமை புகழ்ச்சி எல்லாமே அந்த ஜீவனுக்குள்ள இருக்குது. எல்லா நல்ல நல்ல வாக்குத்தத்தெல்லாம் அதுக்குள்ள இருக்குது. அது பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் நம்ம செலுத்துகிறத கவனத்தை போக்கஸ் பண்ணி பலவந்தம் பண்ணாக்கா நம்ம குடும்பத்தில் வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் படிப்படியா செயலேந்து அதுல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம நிறைய பேர் கவனத்தை என்ன பண்றாங்கனாக்கா, எங்கேயாவது யாராவது கடன் கொடுப்பாங்களா, யாராவது எனக்கு உதவி கொடுப்பாங்களா, எங்க பாஸ் சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாரா, இப்படி எல்லாம் நம்ம கவனம் போகுது. தற்காலிக எது யாராவது எனக்கு உதவி செய்வாங்களான்னு பாக்குறோம். பேங்க்ல ஏதாவது லோன் கிடைக்குமா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பாக்குறோம். ஹெல்ப் பண்றாங்களோ கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு தெரியும். அப்படி ஒருவேளை கல்வி அவங்க மேல கஷ்டப்பட்டு இருக்கு. இப்படியே போகுது இந்த பரிகாரத்தை காடி. அதான் அப்படி குச்சி கூட நிரந்தரமா போய் கூட மாற்றம் வராது. அதே நேரத்தில் அவங்க அப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னா கட்சியை பாவம் நிவர்த்தியாவே செத்தல் நேரம் நடந்து போயிடும். காடி குத்து ஒருவேளை தற்காலிக பரிகாரம் வந்துட்டா கூட, ஆனா பாவம் நிவர்த்தி ஆகலையே. உலகத்தில் இருக்கிறவங்கலாம் இப்படிதான் வாங்குறாங்க. எல்லா மனுஷன் ஏதோ ஒரு காடி, ஏதோ ஒரு தற்காலிகமான சுகம், அதெல்லாம் வாங்குறாங்க, சொல்றாங்க, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க. ஆனா கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை என் பேரை சொல்லி செலுத்தாத வரைக்கும், நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகாத வரைக்கும் பசுத்தாவியார் நமக்கு மீட்பு பரலோக ராஜ்யத்தையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இது முக்கியமான விஷயம். அப்போ இந்த காடியை குடிக்கிற விஷயத்துல இயேசு ஒரு பெரிய சத்தியத்தை வச்சுக்கிறார். அதனால இவர் குடிக்க அவர் அதை குடிக்க மனதில்லாத இருந்தாராம். ருசி பார்த்தாரு, ஆனா மனது கிடையாது. ஆனா பரிகாரம் இதுல இல்லப்பா, எனக்கு இதை குடிச்சதுனால வலி நீங்க என் பிரச்சனை தேர போகுது, என் பேட தொலைய போறது கிடையாது. கடைசி சொட்டு ரத்த வெளியே நான் சிந்த வேண்டியது இருக்குது. சிந்தனை யாருக்கு சிந்த? பிதாவே உங்களுடைய கைகளுக்கு ஆவியை ஒப்பிவித்து ஜீவனை கொடுத்தா இருக்குது. அதே ஈட்டியால் கொடுக்கும், அதே ரத்தத்தை தான் கொடுக்கிறாரு. அதே வேற ரத்தமா? பிதாவாகி அதே ஜீவ ரத்தத்தை தான் ஈட்டியால் கொடுத்தவனுக்கும் கொடுக்கிறாரு, முழு உலகத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அந்த அப்பத்தையும் திராட்சை தான் நம்ம பானம் பண்றோம். எல்லா திருச்சபை போதகர்களும் தலைமை போதகர் என்ன பண்றாங்க, திருவிழாரம் வைக்கிறாங்களா இல்லையா? அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தம் தைம்புகளால் சுகமா ஜீவ சரீரத்தை கொடுக்குறாங்க, அப்பமா கொடுக்குறாங்க சிம்பாலிக்கா. அப்ப அந்த இயேசு சரீரத்தை ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி எல்லாமே சரீரத்தை அப்பத்துக்குள்ள. அதை பிதாவாகி தேவனுக்கு நீ சுகந்த வாசியா கொடுத்தா அதை வாங்கிட்டு சரீரத்தை ஈலிங் நடக்காதா? ஏசு அதை தான் செய்தா. ஜீவ சரீரத்தை தான் பிதாவாகி தேவனுக்கு ஆவி ஒப்புத்தி ஜீவனை ஒப்பு கொடுத்தா இருக்குது. ஜீவனா தேவன் ஈட்டு உயிர்த்து எல்லாமே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஈட்டியால் மாம்சமான தேவன் மனுஷன். நம்முடைய பாவம் யாரை பாதிக்குது? முதல்ல தேவனை பாதிக்குது, பிதாக்குமார். அதுக்கப்புறம் நம்முடைய பாவம் முழு உலகத்தையும் பாதிக்குது. நம்முடைய ஆதாம் ஏவாள் செய்த பாவம் உலகத்தையும் ஒரு நிமிடம் பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். நம்மளாம் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். அப்பனுடைய சாவும் பிள்ளைகள் இருக்குது. இப்போ உங்க அப்பா அம்மா வேற யாருக்கு எங்க அப்பா, ஆனா அப்படியே பின்னாடி கட்சியில நம்ம அப்பா யாரு? ஆதாம் தான். ஆதாம ஏவாள் தான், அவன் தான். அப்போ ஆதாம் செய்த பாவம் ஒரு நிமிடம் பூமியே சபிக்கப்பட்டுன்னு சொன்னாரு. அப்போ நம்முடைய பாவம் முழு உலகத்தையும் பாதிக்கிறது. பாதிக்கிறவனுக்கு பரிகாரத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் பாவ நிவாரணம், பாவ நிவர்த்தி கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இயேசு சிலுவையில பிதாவாகி நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டு, சாபத்தை ஏற்று, மரணத்தை ஏற்றுட்டு ஆவியை ஒப்பித்து ஜீவனை வர்றாரு. ஆவி தேவன் ஆவியா இருக்கிறான்னா ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதம். ஜீவனா தேவன் ஈட்டு எல்லாமே கேப்சல் போட குத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஈட்டியால் குத்துணும், மாம்சமான குத்துட்டாரு. கட்சியில முடிந்ததுன்னு பாருங்க, டக்குன்னு பாருங்க 3 நாளைக்கு அப்புறம் பாதாளத்துக்கு ஏந்து வந்தார். பசுத்தாவியார் சாவுக்கு சரித்து உயிர்ப்பித்தார். தேவதூதன் தடையின உயிரோடு வந்து நின்னாரு. இப்போ வலி இருக்குமா அவருக்கு? கட்சியில தரித்திரம் இருக்குமா அவருக்கு? உலகத்தையே சுதந்திரிக்கிறார். ஆனா சிலுவையில் அட்ட தரித்திரமா இருக்கிறாரு. அங்க போய் எந்த பேங்க்ல லோன் கொடுப்பான், யாரு எனக்கு கடந்தோ, எந்த அதான் முடிச்சுட்டு அதை விசுவாசிக்கிறான். ஆமா, தேடி தந்தாரு. அதை எடுத்துக்கிட்டு அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குது. ஆமா, அது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது தான் விசுவாசம். புரியுதா? அப்போ நம்ம தேவனுக்கு தனக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தாம கம்முனு கவலையும் பயத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்த கூடாது. எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆமா, சொல்லணும். அப்போ கவலை இயேசு ஏற்றுக்கொள்றது எல்லாரும் சொல்லுவாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, உனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லுவாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சு அது ஒரு பாதி தான்.
அதுக்கப்புறம் அந்த ஏற்றுக்கொண்ட இயேசுவை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்கறது நிறைய பேர் செய்யறது கிடையாது. எங்க பார்த்தாலும் வெறுப்பு, கசப்பு, மாம்சம் செய்த நாடுகள் இப்படியே பேசி 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 அதான் அதான் செய்ய அடுத்து செஞ்சாதான் அங்க ஆமா எழுத்தின்படி கொடுக்கணும். ஏசுனா லேஸ் பட்டவரா கோடா கோடி விலை மதி அந்த அவங்க பேரு சொல்லி மத்தியசமா ஜெபம் பண்ணி ஏசு கல்வாரி சொல்லல அவரையே கொடுக்கிறார் உலகத்துக்கு. அதனாலதான் 3ஆம் நாள் எழுந்து வந்தாரு. அந்த இயேசு இப்ப எனக்குள்ள வந்துட்ட பிறகு இப்ப என்னுடைய வேலை நான் வந்து முழு உலகத்துக்கு இயேசுவை கொடுக்குறேன். இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு இயேசு ஆமா ஆமா எல்லாமே நீங்க அந்த இயேசுக்குள்ள வாக்குத்தத்த பாவ மன்னிப்புல இருந்து ரட்சிப்பு வெள்ளி நித்திய ஜீவன்ல இருந்து இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆமா அவர் சொன்னது மாதிரி அப்போ செய்யும்போது எல்லாமே மாறத பாக்கணும். அதான் சொல்றது இயேசு ஏற்றுக்கொள்ளணும். அதோடு கூட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாம்சத்தையே மாம்ச கிறிஸ்துவராது எங்க பார்த்தாலும் வெறுப்பையும் கசப்பையும் கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ரொம்ப மோசமா தான் விலகி இருக்கலாம். ஆனா கிறிஸ்து அன்பை கொடுக்கறதுல தீவிரமா இருக்க வேண்டும். அந்த இயேசு அப்படி ஜீவனையும் பரிவு ஜீவன் கொடுக்குது. அப்போ இயேசு போல நம்மளை மாத்துறாரு. அல்ல இல்லையா? இயேசு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுத்தார். அப்போ மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஃபுல்லா போறாரு. போயிட்டு எல்லாருக்கும் வலி நிவாரணம் செஞ்சிருந்தாரா? நல்ல ஜீவனுக்கு விடுதலை பண்ணாரா? மத்தேயு, மார்க், லூக்கால போனா 38 வருஷமா வியாதி ஆகிறான். அவனுக்கு இருப்பா அவனுக்கு குளோரோபாம் எடுத்து வந்து போடுறேன்னு நான் சொன்னாரு. ஆமா 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 அப்ப எப்படி பண்ணி கொடுத்தாரு? தலைமையில கை வச்சு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கறான். அந்த ஜீவன் தான் இயேசுதான் அந்த ஜீவனு. அவன் பேர் வச்சு பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்குது. 38 வியாதி பாவம் அவனுக்கு ஜீவ தழும்புகளை கொடுக்கிறாரு, ஜீவ சரீரங்களை கொடுத்தாரு. உடனடியா 38 வருஷம் இல்லாத பிரச்சனை பசுத்தாவி இறங்கி உடனே எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போறான். ஆமா இல்லைங்க இல்லையா? இப்போ அதே பேட்டர்ன் தான் நம்மளும் செய்யணும். அவர் தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணினாரு, வியாதியுள்ள சுஸ்தமாக்கினார், இருதய நொறுங்களுக்கு குணமாக்க சொன்னாரு, சிறைப்பட்டவங்களை விடுதலை ஆக்கினாரு. அப்போ நிறைய பேர் உலகத்துல பல விதமா இருக்காங்க. இப்போ பாருங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் இந்த வாசித்து முடிச்சிடுவோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் நம்மள ஊழியக்காரனா நம்மளாம் பாவ நிவர்த்தி செய்யறோம். எந்த பாவியா இருந்தா கொண்டே ஐயா இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப இயேசு சகல பாவத்தை ஏத்துட்டாரு. ஏத்துட்டு எப்படி 3ஆம் நாள் விடுதலையானாரு? சகல ஜீவ ரத்தத்தை சிந்திட்டு சகல பாவத்தில் விடுதலையாகி வந்தாரு. யாருக்கு சிந்தாரு? தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சிந்தினாரு. அப்போ நம்ம எந்த பாவிக்கும் நம்ம ஜெபம் பண்ணலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. போதும், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். ஒவ்வொரு ஊழியக்காரரும் கர்த்தருடைய ஆவியா நம்ம மேல இருக்கிறாரா இல்லையா? இயேசு சேர்த்து கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டோம். கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து ஆவியான நம்ம மேல இறங்கிடுவாரு. அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம், அப்புறம் இருதய நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை பிரசித்தி பண்ணணும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆகணும். அப்போ சிலுவையில இயேசு இந்த 4 காரியத்தை ஏற்றுட்டார். சிலுவையில இயேசு நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுட்டாரா? அவருடைய இருதயம் நறுங்குண்டு போச்சு. இருதயத்தை வீட்டா ஈட்டியால் வச்சு குத்துறாங்க விழாவில். அப்புறம் வியாதியில இருதயம் நறுங்குண்டு குணமாக்குறாரு. எல்லா வியாதியும் சிலுவையில் ஏத்துக்கிறாரு. சிறைப்பட்டு போகுது, பாதாள சிறைக்கு போறாரு. அப்புறம் குருடருக்கு நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குறாரு. அப்போ இதை அப்படியே செய்யறாரு சிலுவையில. நம்முடைய பாவங்களை ஏத்துக்கிட்டாரு, நம்முடைய சாபங்களை ஏற்று, நம்முடைய தரித்திரங்களை ஏற்று, நம்முடைய இருதயம் நெருங்குண்டு போனது நொறுங்கு படிச்சா இல்லையா? உச்சம் தெரிந்து உள்ளங்கால அப்படியே நொறுக்கிறாரு. சிலுவையில் ஈட்டால குத்துறாங்க, சேசல் முள்முடி வைக்கிறாங்க, காலில் ஆண்டி அடிக்கிறாங்க, விழாவில் ஈட்டி குத்துறாங்க. ஆமா ஏறு இது மாதிரி உயிராங்களாம். ஏறு எப்படி விழுவாங்க? 4 முறை ஓட்டி படைச்சாலும் போட்டு உயிர மாதிரி இந்த உடம்பு நொறுங்கி போச்சு. எல்லாம் நொறுங்கி போயிட்டு பாருங்க. நம்மளும் அப்படியே கலிங்க அப்படியே திகைச்சு போடுவோம். இயேசு பயப்படவில்லை. ஏன் தெரியுமா பயப்படல? நான் நிவர்த்தி வேலை செய்ய போறேன். அதான் நான் என்ன பண்ண போறேன்னா இவ்வளவும் ஏத்துக்கிட்டு
மனுஷன் பயந்து கவலைப்பட்டு வெறுப்பு கசப்பில்ல நான் போக மாட்டேன்பா. இவ்வளவு சாபத்தை இவ்வளவு பாவத்தை மனுஷனுக்கு ஒரு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் இயேசு ரத்தத்தை பிதாவாக மாம்சமான அவர் சேர்ந்து 3 நாள்ல விடுதலையாக போறேன். கரெக்டா தப்பா? அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம், சின்ன கஷ்டம் வந்தா கூட என்ன பண்றோம், அப்படியே முழுகி சோர்ந்து போய் கவலைப்படுற பிரச்சனை ஒன்றும் வளர்த்துக்கிட்டே போகுது. சின்ன பிரச்சனை தான், அது ஏதோ ஒரு பிரச்சனை. அதுக்கு இயேசு சாப்பிட்டு தேவனுக்கான உலகத்துக்கு ஒரு மாற்றம் உண்டு பண்றதை விட்டு யாராவது பரிகாரம் பண்ணுவாங்களா, யாராவது உதவி தேடுவாங்களா, அப்புறம் போறோம் அவங்க உதவி பண்ண அவங்க மேல திருப்பி கசப்பு, இப்படி பல காரியங்களை போய் இருக்கிறோம். ஆனா இயேசு அவ்வளோ உலகத்தையும் சாபத்தை பாவத்தை மரணத்தை தரித்திரத்தை ஏத்துக்கிட்டு பயப்படாம இவ்வளவுல இருந்து விடுதலை ஆகுது. ஜீவ ரத்தத்தை ஜீவ சரீரத்தை இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்துல பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை செலுத்துறதுல தீவிரமா இருக்கிறார். அல்லேலூயா. தீவிரமா இருந்தாரு, அதே மாதிரி செலுத்தினாரு. கடைசி பாவத்திலிருந்து மரணம் தான் பிரச்சனை. அதுக்கு தேவ நீதி டு உழித்தெய்தல், அதான் இயேசு. அப்போ இயேசு சொன்னார், நானே உழித்தெய்தலும் ஜீவனமா உழித்தெய்தல் பிதாவாகி உலகத்தை மரணத்திலிருந்து விடுதலை ஆகலாம். அப்போ பாவத்துல தேவ நீதி, அப்புறம் இடையில எல்லா வாக்குத்தத்தம், சாபத்துக்கு இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம், தரித்திரம் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம். இது தேவனுக்கு தனக்கு உலகத்தெல்லாம் கொடுத்தாக்கா. 3ஆம் நாள்ல தரித்திலிருந்து விடுதலை ஆகிட்டாரு, சாபத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாரு, மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார் தேவன் தனக்கு உலகத்துக்கு. இவ்வளவா உலகத்தில் அன்பு கூடுறாரு. அப்போ உலகத்தை எல்லா ஜனங்களுக்கும் கிறிஸ்துவ உலகத்தை கொடுக்கறதுனால இப்போ பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நீங்க பசுத்தாவியார் தேவத்தை கல்லெல்லாம் போட்டிட்டு வானத்து போது சகல அதிகாரி எந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் பரப்பிட்டார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிட்டு தெரியுமா, யாராவது காடி கொடுப்பாங்களா, வலி நிவாரணி, யாராவது உதவி செய்வாங்களா, அப்படி உதவி செய்யலாம், திருப்பி அவங்க மேல கசப்பு பார்க்கலாம் வச்சிடறான். எவ்வளோ பணம் வச்சுக்கிறாரு, எனக்கு உதவ மாட்டாரு. இதெல்லாம் போய் பாவத்தின் சம்பளம் மரணம் இருந்தாக்கா அந்த பாவ சாபம் தான். உதவி செய்யறது கூட உதவி செய்ய வராது, தெரியுமா உனக்கு? அதாவது பிலாத்து அவரை விடுதலையாக்க அவ்வளோ பிரயத்தனம் பண்றான், ஆனால் கூடாம போயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. சில பேர் அப்பா சொந்த தாய் கூட உதவி செய்ய விரும்புவாங்க, ஆனா காரியம் வாய்க்காது. அதனால நம்ம என்ன உடனே அவங்க மேல கோவம் வச்சுட்டாக்கா அது பிரச்சனை போயிட்டே இருக்கும். நீ உதவிலையோ நீ நன்மை செய்யறதுதான் உனக்கு கிறிஸ்துவ கொடுக்க பரலோக ராஜ்யத்தை உனக்கு ஏற்றி வைக்க போறேன்னு சொல்லி பாருங்க, ராத்திரில அவனுக்கு தூக்கம் வராது. அதான் உண்மை. ராஜாத்தி தேவனுக்கான உங்களுக்கு பஸ் காட்டு ரத்தத்தை அவர் நிவாரணம் தரனால யாராவது எனக்கு உதவாங்களா? புருஷங்கார்கிட்ட டைரக்டா விஷயத்தையும் சொல்ல முடியல, ஆனா விருந்திலே திராட்சரசம் பரிமாறுறா. யூத பெண்ணு திருவிருந்து இயேசு ரத்தத்தை காட்டுறா. என்ன நினைச்சு காரியம் பரிகாரம் நடந்துச்சா இல்லையா? காரியம் மாறு நினைச்சு போச்சு. அதை செய்யாம மாம்சத்துல போய் உதவி கேட்டா நடக்கிற காரியமா? தோ செய்யறேன் பிடிச்ச இப்படி எல்லாம் தான் போவோம் பிரச்சனை. இப்படி எல்லாம் போய் கட்சியில் முடிவு மரத்துல தான் போவோம். அதுதான் இயேசு சரி. அதே மாதிரி மோசே பார்வோன் கிட்ட விடுதலை ஆகுது, வாதம் மேல வாதம் விட்டு பாக்குறான். இதெல்லாம் தப்ப கட்டுறது, காடி கொடுக்க. ஏன்னா பார்வோன் பேசிஞ்சானா பஸ் காட்டு ரத்த தட்டி நிலைக்கால போசன உடனே காரியம் மாறி போச்சு, பிரச்சனை பரிகாரம் வச்சு. அதே மாதிரிதான் கர்த்தருடைய நாமத்தினால போனோம். யாரு கோலியாத்து முன்ன போனாலும் சரி, ஆமானுக்கு முன்னாடி போனாலும் சரி, பார்வோனுக்கு முன்ன போனாலும் சரி, இயேசு தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து பாருங்க, காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதை விட்டுட்டு மாம்சத்துல போனாக்கா பிசாசு ஈவு இறக்கமே இல்லாதவன், மூச்சு விடுறது கூட இல்ல திருடவும் கொள்ளவும் அழுக்கு வராது வேணும்ட்டு அவங்ககிட்ட போய் மாம்ச முயற்சியில் போலாமா? தெப்ப கட்டுறது போயிட்டு தான் அவன் தெப்ப கட்டுற மாதிரி கட்சியில அந்த பாவ நிறுத்தி வேலையை செய்ய விட மாட்டான். ஆனா இயேசு ரத்தத்தை எடுத்துட்டு போய் பாரு, அவ்வளவு செயலேந்து போடும். ஆமா, செயலேந்து போயிடும். ராஜா இது மாதிரி காரியம் மாத்தலாம் முடிஞ்சு கூட ஜெயமும் வந்துடும், பிசாசு தோத்து வெற்றியும் வந்துடும் பாக்குறோம். அதனால நம்முடைய நோக்கமெல்லாம் என்னன்னா இயேசுவை உலகத்துக்கு தேவனுக்கும் கொடுக்கறதுல தீவிரப்படுத்தணும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் இருக்குது. ஒரு மனுஷன் மேல பகை கசம் வச்சா கூட அதுக்கும் அதே பிசாசு வழி கிடைக்குமா கிடைக்காதா? ஆமா. அப்போ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு யோதாசி சேர்த்துதான் அன்பு கொள்றாரு. அப்போ ஆதாம் 2வது வரைக்கும் அப்போ அன்பு ஜீவனை பரிவர்த்தனை கொடுத்தனால இப்போ பரலோகம் பாக்குது. பிதாவாகி தேவனுக்கு ஆவி ஜீவனுக்கு உலகத்துல குத்துட்டாரு எல்லாம். எழுப்பி அவரை 3ஆம் நாள் பாவட்டு மரணத்தை நீக்கி தேவாயு இறங்கி வானத்துள்ள சகல அதிகாரம் கொடுத்து வந்துட்டு இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் பரசாட்டணும். ஆமா, ஏன்னா ஆதாம் மூலம். ஆமா, ஏன்னா ஆதாம் வழியா எல்லா மனுஷன் கோட்டீஸ்வரனுக்கு பிரச்சனை இல்லை நினைக்கல. வியாதி எல்லாருக்கும் வியாதி, பணம் இருந்தா வியாதிக்குது, வியாதி இல்லைனா பிரச்சனை இருக்குது, ஏழைக்கும் பிரச்சனை எல்லாம் பயம் இருக்குது. பிறந்தது பாவம், அதை மறுக்க முடியுமா? என் தாய் என்னை பாவத்தில்
அதான் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அது ஒண்ணு போதும். நீ கோடீஸ்வரனாரு, நீ பிச்சைக்காரனாரு, ஏழையான, படிச்சவனாரு, படிக்காத, காட்டு வாசியா, நாட்டு வாசியா, ஆணோ பெண்ணோ, நீ பிறந்தது எப்படி? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனார்கள். இது என்ன பொறுப்பு? ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவார். இப்போ உன்னுடைய வேலை தீவிரமா அந்த பரிகாரமாக இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசு சரி, இயேசு அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஜீவசு கனி புசி அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆவியின் படி கொடுக்குறதுல தீவிரப்படு. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். எல்லாருக்கும் ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, வாழ்நாள் முழுக்க இப்படியே செய்து தாவீது வர 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 விரித்தஞ்சிட்டே போன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில விருத்தி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த நம்முடைய காரியங்கள் அற்புதம் ஜபலமா. அதனால ஒரு இதுல இருக்குங்க சங்கீதத்துல, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்தது தெரிய மாட்டாங்க. ஆமா, அந்த வார்த்தையை யார முன்னிட்டு அந்த வார்த்தை பக்தன் எழுதி வச்சாங்க. அதாவது நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து போனதை நான் பார்க்கலன்னு சொல்றேன். ஆமா, அதாவது ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து போலன்னு சொல்லி எழுதி. சரி, அது யார முன்னிட்டு யார குறிச்சு மனசுல, அதாவது நீதிமானுன்னா யாரு? இவர் அவர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு, இயேசு ரத்தத்தாலே நாம் நீதிமான்களாக ரோமர் 5:9 சொல்லுது. இயேசு ரத்தத்தால கழுவும். அது செய்யாம நீதிமான் கிடையாது. எவ்வளவு பெரிய சன்மார்க்க துன்மார்க்கனா தான் இருப்பான். நீதிமான் யாருன்னா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு முற்றிலும் கிறிஸ்துவ உலகத்துக்கு வெளிப்படுத்த. நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கிட்டு அதான் சொல்ற மாதிரி இயேசு ஏற்றுக்கிட்டு மட்டும் நீதிமான் ப்ரூவ் பண்ணும்போது அவனுக்கு அற்புதம் நடக்காம இருக்காது. தேவதூனும் பரிசுத்தாவி வராம இருக்க மாட்டாரு. அவன் அப்புறத்தை தெரியுற மாதிரி உடவும் மாட்டாரு. அப்போ உங்களை சபிக்கிறவரை ஆஸ்வதிகள், பகைக்கிறவங்க நன்மை, சத்துருக்களை உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள்ல யாரையாவது சபி, யாரையாவது நிந்தி, யாரையாவது சண்டை போடுன்னு ஏதாவது வந்த பத்தியா? ஜெபம் தானே அது. நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய பரமண்டல உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அப்போ எல்லாமே கிறிஸ்துவ தான் குறிக்குதாங்க. ஆசீர்வதிக்கிறது எப்படியா? நம்ம ஆசீர்வாதங்களே மாம்சா உலக பிரகாரம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை கொடு. ஆமா, அது இயேசுதான் அந்த ஆசீர்வாதம். ஆமா, இயேசுவின் ஆசீர்வாதம், சபிக்குள்ள ஆசீர்வாதம், பகைக்குள்ள நன்மை. என்ன இயேசுவின் நன்மை? இயேசு சாப்பிட கொடு. அப்புறம் துன்பப்படுற ஜெபம் பண்ணு. இயேசு சரி, இயேசு ஆகணும். எல்லாமே கிறிஸ்து கருத்த காரியம் தான் கொடுத்து. தேவனை கொடு. ஒரு சபை நின்றுக்கலாம்னு சொல்லு, அவனுக்கு முன்னாடியே உன்னை உயர்த்தத்தை பார்ப்பேன். அது அற்புதம் நடக்காம இருக்காது. அப்படிதான் தாவீது. சவுல் எவ்வளவோ பகைக்கிறான், கொல்லுவேன்றான், அவனுக்கு கிறிஸ்து அன்பை தான் காட்டுறான். யோனத்தான ஃப்ரெண்டு. ஆனா அவங்க அப்பா பின்னாடி தான் சுத்தி தான் கட்சி வேலையா. ஆனா தாவீது ஆமா ஆமா அவங்க பிள்ளை. ஆமா ஆமா கூப்பிட்டு வந்து அவங்க கூட கட்சி வெளியே அந்த பந்தியில உட்கார வச்சு சாப்பிட போறான் அவன். ஏன்னா தாவீது வந்து யோனத்தான் கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருந்தான். உன் சந்தைக்கு நான் நன்மை செய்வேன் ஒரு உடன்படிக்கை செய்தான். அது ஆமா. அதனால நீதிமானுடைய சந்ததி நம்ம கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருந்தா, நம்முடைய சந்ததி எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா அது அப்பத்துக்கு இறந்து தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா ஜீவ அப்போ இறங்கிட்டு தான் இருக்கும். மாம்சத்தை காட்டினாக்கா மாம்சம் சேர்ந்த பிரச்சனை தான். அப்பத்துக்கு இறந்து தெரிய வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆமா. அப்போ நீதிமான் என்றால் இயேசு சத்தத்தால் கழுவப்படணும். கழுவப்பட்டுட்டு அந்த இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அவங்க தொகை எண்ணி முடியாது. கர்த்தரை நான் எக்காலத்தில் சொல்லி அவர் துதி எப்போது என் வாயின் வார்த்தையில் இருதயத்தை சகுந்த பிரீதியா இருப்பதாக என்றைக்கு நான் கர்த்தரை சோதி என் ஆத்மாவே கர்த்தரை எல்லாம் தாவிது பாரு. வாயின் வார்த்தை இறுதி கிறிஸ்து. ஆமா, தேவனுக்கு தனக்கு உலக அந்த கிறிஸ்துவை தான் காட்டிட்டு இருக்கிறான். காட்ட 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 தேவதூதரால பசுத்தாவியானவரால. ஆமா, தேவதூதரால பசுத்தாவியானவரால சும்மா இருக்குமில்ல. தாவீது எங்காவது யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படி இருக்கிற அவன் சத்தியத்தை வாசித்து பார்த்தா கர்த்தரை தான் மேன்மை பார்த்தான். இந்த மாதிரி அவன் பேர் என்ன, அந்த ஆபிரகாம ஒருத்த வந்து ஆசீர்வதிக்கிறேன்னு வரான். அந்த சோதோமின் ராஜா இல்ல, சோதோமின் ராஜா
எல்லாத்தையும் பொண்ணு வெள்ளியெல்லாம் நான் அவனுக்கு தரேன் ஜனத்தை தான் அவன் சொல்றான். ஆபிரகாமி நீ ஐஸ்வர்யவானின்னு சொல்லாதபடிக்கு என் கையை வானத்துக்கு நேராகும். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆபிரகாம பூமி தாங்க கூடாதபடி ஆசீர்வதிச்சாரு. அதான் அந்த காடி கொடுக்க வரான். அத மனதில்லாத இருக்கிறான் பாரு ஆபிரகாமு. அதை வாங்கி கொள்ள மனதில்லாத இருக்கிறான். நீ அப்படி குத்தி என்ன ஐஸ்வர்யன் ஆகாதப்பா, நான் வானத்துக்கு நேரா அதான் குடிச்சிட்டு அவன் கட்சியில சொல்லி என்னால் தான் ஆபிரகாம் அப்படி அவன்ட்டு. இப்போ யாருக்கிட்ட எல்லாம் நம்ம இப்போ கடைக்காரங்க நம்ம கடை குத்த அவன் என்ன சொல்லுவான் வெளியே போய், நான் தான் குத்த அவனை குத்தி அப்படின்னு சொல்லி. ஆமா, கத்திரனை உயர்த்தினான்னு சொல்லி அததான் சொல்றாருங்க. அதை குடிக்க மனதில்லாது இருந்தார். ஆனா மனதில்லாது சும்மா இருக்க கூடாது, கவலைப்பட்டு துக்கப்பட்டு. ஏஸ் பலிபீடத்துல இந்த ஆபிரகாம் பைதொற்ற பலியை தேவனுக்கு செலுத்திட்டே இருக்கிறான். ஆமா, செலுத்திட்டே இருந்தாக்கா ஆமா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஆண்டவர் வருவாரு. ஆடு மாடுகள் எல்லாம் பெருகுது, பொண்ணு வெள்ளி எல்லாம் பெருகுது. அப்ப என்ன பண்ற ஆபிரகாம் எங்க போனாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொற்றத்தை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அங்க வானான்னு சொல்லிட்டு இங்க கம்முன்னு உட்காந்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு இருக்காரு. ஐயோ அங்கேயும் வானாட்டேன், ஐயோ ஆண்டவர் இப்படி மாம்சத்தையும் இருக்கக்கூடாது. தேவனுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டே இருக்கு. கிறிஸ்துனா கோடாகோலி விலை லேற்பட்டவர் கிடையாது. திருத்து 2வது ஆள் அந்த ஜீவரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு உணர்வுமா கொடுத்துட்டு அதுக்கொப்பா மாம்சமான கிறிஸ்து நண்பன் நான் வெளிப்படுத்துறேன்னு சொன்னா ஆவி உலகம் சும்மா இருக்காது. தேவா சும்மா இருக்க மாட்டாரு, கண்டிப்பா வேலையை காட்டுவார். அல்லேலூயா. எப்படி மாம்ச சிந்தையை காட்டினாக்கா பிசாசு வேலை காட்டுறானோ, கிறிஸ்து சிந்தையை நம்ம காட்டா பசுத்தாவே வேலை காட்டுவார். ஆமா, கிரியை காட்டுவார். பசுத்த பிதாவே, இந்த அரிமான நாளில கத்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம் கத்தாவே. ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் உண்மை உயர்த்தினார்கள் கத்தாவே. மனித தெய்வங்கள் எல்லாம் அவர் எதிர்பார்த்து கொண்டு நாட்களில் நேரங்களை விரையடிக்கவில்லை. கர்த்தர் 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 என்று உண்மையே சார்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் அதிசயங்களை அற்புதங்கள் அடையாளம் உலகத்துக்கே அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாங்கள் ஆபிரகாமின் ஆசை கிறிஸ்து இயேசு மூலமாக எங்கள் உண்டாயிருக்கிறது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வேதவசத்தின்படி அவருடைய கிறிஸ்து எங்கள் மூலமாக வெளிப்படுகிறாக. தேவனுக்கு தனக்கு உலகத்தும் கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்துகிறோம். தேவனாகிய கத்தலத்தின் உயிரத்தோடு முயாத்மாவோடு முயபலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஒப்பாய் 2ஆம் கட்டில் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற பிரதான கற்பனைப்படி கத்தாவே நாங்கள் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாகும் கத்தாவே, ஒலியாகும் உப்பாகவும் இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. இது அப்படியே நன்றி செய்தியை கேட்க ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூளைவர் பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் சிராவன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. ஆஸ்வதிப்பார்.